இரண்டாவதாக மதீனா முனவ்வரா மஸ்ஜித் நபவி குத்பா இந்த குத்பா ஷேக் காலித் அல் முஹன்னஃபி வந்தனர். அதாவது வெட்கம், நாணம், ஈமானுடைய ஒரு கிளை, அஹ்லாக்குடைய ஒரு பரப்பார்த்த பாதுகாப்பான கோட்டை என்ற தலைப்பில் ஹம் ஸலவா தக்வா ரசூலின் முஸ்லிம்களே, பொதுவாக அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ் கட்டுப்படுவது, அல்லாஹ் விலக்கலை தெரிந்து கொள்வதற்கு உண்மையிலே உண்மைத்தன்மைக்கான ஆதாரம், அத்தாட்சம், அடியான் ரப்பை நேசிக்க என்பதற்கான அடையாளம், அதே ஈமான் உண்மை என்பதற்கான அடையாளம், அதே நேரம் உள்ளங்களுடைய சிறப்பு அம்சத்துக்கு அது உதவியாக இருக்கும், அது உள்ளங்களுடைய நல்ல பண்பாடுகள் குணங்களுக்கு அது உதவியாக இருக்கும், அதனுடைய காரணங்களோடு சேர்த்து. எனவே ஈமான் கொள்கைகளில் பிரதானமான என்ற சந்தேகம் கிடையாது. சொற்களில், செயல்களில், அதேபோல் பண்பாடுகளிலே யார் இவைகளை இணைத்துக் கொள்வார்களோ அவர் உண்மையான பரிபூர்ணமான ஈமான் கொண்டவர், தக்வாவிலே உண்மையானவர். யார் இந்த கடமையிலே பொடுபோக்கு செய்வாரோ அது அவருக்கு ஈமானும் தவறி தக்வாவும் தவறி அவர் பொடுபோக்குள்ளவராக வீணாகி விடுவார். என் அன்பு கொள்ளுங்கள், ஈமானுடைய கிளைகள் ஷுஆபுல் ஈமான்ல மிக சிறந்த ஒன்றுதான் அழகான ஒரு பண்பாடு, நல்ல குணம், அதன் வெட்கம் என்ற நாணம் என்ற தன்மை, உண்மையிலே புகழத்தக்க தன்மை, எல்லா ஷரியத்துல் விடயங்களிலே பாராட்டக்கூடிய தன்மை, எல்லா நபிமார்களிடத்திலும் அந்த பண்பாடு இருந்திருக்கிறது. ஈமான் என்பது 70 லட்சம் கிளைகள், அல்லது இன்னும் ரிவாயத்திலே 60 லட்சம் கிளைகள். அதில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் தாழ்ந்தது அது பாதையிலே தீங்கிழைக்கும் வஸ்துக்களை பாதை விட்டு அகற்றுவது. ஹயா, வெட்கம் இருக்கிறது, அது ஈமானில் பிரதானமான ஒரு கிளைன்னு சொன்னார்கள், குறிப்பிட்டு சொன்னார்கள், அதை அடையாளப்படுத்தி சொன்னார்கள். அல்லது அடியார்களே, பொதுவாக வெட்கம் என்பது உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு தன்மை. அது மனிதனை என்ன செய்யும் தெரியுமா? மனிதனுக்கு நல்ல செயல்களை, மனதுக்கு பரிசுத்தமான செயல்களை, அழகான செயல்களை செய்ய தோண்டும். அழுக்காக்கக்கூடிய ஆன்மாவை அழுக்காக்கக்கூடிய விடயங்களை விட்டு பாதுகாக்கும். அதே போன்று அது எப்பொழுதுமே ஒரு மூமியுடைய நஃப்ஸிலே, ஆத்மாவிலே ஆழ பதிந்த ஒரு தன்மை, நற்குணம். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவது, கட்டளை பேணுவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, தொடர் ஞாபகத்திற்கு அல்லாஹ்வை புகழ்வது, பாராட்டுவது, அதே போன்று அநியாயம், மலத்தனம் போன்ற விடயங்களை தெரிந்து கொள்வது, அல்லாஹ் எப்பொழுதுமே பார்த்து கொண்டு சிந்தனையோடு வாழ்வது, ரகசியம் பரகசியம் அல்லாஹ் தெரியும் என்ற எண்ணத்தோடு வாழ்வது, இப்படியான தன்மையை கொண்டு யார் தன்னை அலங்கரித்துக் கொள்வாரோ அவர் ஏனைய விடயங்கள் பொதுவாக எல்லாமே அது எல்லா நலவுகளையும் உள்ளடக்கியவர் ஆவார். எந்த துறையில் அந்த ஹைர் நலவு பரக்கத் பரவக்கூடியதாக இருக்கும் வெட்கம் கலந்தார். முஸ்லிம்களை பொதுவாக ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் அல்லாஹ் இந்த பூமியில வாழ வைத்திருக்கிறேன், பூமி அது ஹயா, வெட்கம் என்ற சொல்லில் அந்த தன்மையை கொண்டுதான் அது பரிபூர்ணமடையும். எனவே முஸ்லிம் எப்பொழுதுமே தன்னுடைய மார்க்கத்தை, தன்னுடைய மனிதத்தன்மையை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுமாறு, பின்பற்றுமாறு ஏவப்பட்டுள்ளான். அதே அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியானாக வாழ்வதற்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகின்றபடி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி புத்தி சிந்தித்து செயலாற்றி பகுத்தறிவோடு, ஏனைய மிருகங்களை விட்டு பகுத்தறிவு வித்தியாசமாக கொடுக்கப்பட்டது நாணம், வெட்கத்தோடு ஒழுக்கமாக பண்பாடு நடந்து கொள்வதற்கான அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படுத்தி உரிப்பை கொண்டு நேரான தக்வாவோடு வழியில். அதே போன்று அல்லாஹ் சூரா ஷம்ஸ் 7-8 வசனங்களிலே ஆத்மாவின் மீது சத்தியமாக, அதை சீராக படைத்து இறைவன் மீது சத்தியமாக, அதற்கு கெட்டதை இதுதான் கெட்டது, தக்வா இதுதான் தக்வா சார்ந்தது என்று நல்லது கெட்டதை உள்ளத்தில் ஒதுக்க செய்த அல்லாஹ் மீது சத்தியமாக. அப்படியான வெட்கம் இருக்கிறதே பொதுவாக மனிதனுடைய இயல்பான தன்மை. எப்பொழுதுமே அது பாவ காரியங்கள், பாவ அழுக்குகளில் மூழ்கியவர் தான் வெட்கத்தை விட்டும் சரக முடியும், வழி தவற முடியும். அவருடைய பார்வை கொண்டு அகப்பார்வை குறைந்து உள்ளமெல்லாம் குருடாகியவர் தான் வெட்கம் இல்லாமல் இருப்பார். ஒரு மூமின் எப்பொழுதுமே வெட்கமுள்ளவராக இருப்பார், வெட்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், எப்பொழுதுமே அல்லாஹ்வை கோபப்படுத்தவர்களுடைய தெரிந்து கொள்வார். ஏன்? அது அவருடைய தீனுக்காக, அதே நேரம் அவர் மீது கடமை என்பதற்காக. மக்களிடமிருந்து வெட்கப்படுவது மேலே அதுக்குரிய அடையாளம் என்ன? பகிரங்கமாக பாவம் செய்வதை பற்றி தெரிந்து கொள்வார். அதே நேரம் அது மக்கள் வெறுக்கக்கூடிய விடயங்களில் சம்பந்தப்பட மாட்டார். கண் பார்வை மக்களுக்கு குறிப்பான விடயங்கள் மக்கள் பார்த்து கொண்டுதான் கண் பார்வை செலுத்த மாட்டார். அதே நேரம் தன்னுடைய உறவினர்கள் செயல்களை குறைபாடு செய்ய வேண்டும். அதே போன்று சகோதரர்களுக்கு மத்திய தான் தேவை, அவர்களுக்கு ஏற்பட்ட தேவைகளை உதவி செய்யும் விடயத்திலே அது ஏன் அவருடைய மனிதத்தன்மை எப்பொழுதுமே இந்த தன்மைகள் இருக்கின்ற பொழுது வெட்கத்துக்கான அடையாளம். மனிதத்தன்மை இருப்பது அவருடைய தீன், மனிதநேயம் பூர்த்தியாக இருக்கிறது என்பதனால் அந்த தன்மை என்பது மனிதநேயம் பூர்த்தியாகும். மனிதத்தன்மை பூர்த்தியாவதற்கு வெட்கம், நாணம், இந்த பண்பாடுகள் அவசியம். எனவே வெட்கம் இல்லாதவர், மேலே உள்ளவர்கள் சொல்லப்பட்டு வெட்கம் உள்ளவர். யாரு வெட்கம் இல்லாதவர் இருப்போ அவருக்கு மனிதத்தன்மை இருக்காது, வெளிரங்க தோற்றத்தில் மாத்திரம் மனிதனாக இருப்பான். எந்த சந்தேகங்களும் வெட்கம் ஈமானை சேர்ந்தது, ஈமானுடைய கிளையை சேர்ந்தது, அவருடைய அடிப்படை மூமியுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அவருடைய கிளைகளோ அவருடைய வேர் உள்ளத்திலும், கிளைகள் எல்லாம் அவருடைய ஈமானுடைய சக்திக்கு
ஏற்பவாறு செயல்களிலே தோன்றும். ஒரு உண்மையான மூமின் என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய ரப்பிடமிருந்து உண்மையான வெட்கத்தோடு நடந்து கொள்வார். என் ரப்பை புரிந்ததனால், ரப்புடைய மகத்துவத்தை உணர்ந்ததனால், ரப்புடைய பரிபூர்ண தன்மை உணர்ந்ததனால் அந்த ரப்புக்கு வெறுப்பான விடயங்களில் ஈடுபடுவதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வார். ஏன்? வெட்கம் நாணம் என்ற தன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருநாமங்களுடைய தன்மைகளுடைய செயற்பாடு அனைத்திலும் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பேணி அதை ஊர்ஜிதமாக மனதில் பதிவு வைப்பார். அதே நேரம் அல்லாஹ்விடமிருந்து அவருடைய ஞாபத்துக்களை பாவங்களை பாவிப்பதை விட்டு தெரிந்து கொள்வார். அதே நேரம் ஞாபத்துக்களை எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய பெருமை அந்த அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்னால் தன்னை தாழ்த்துக் கொள்வார். அதை பெருமடிக்க மாட்டார். அதே நேரம் நல்ல கண்ணியமான மகத்தான உன்னதமான பெருமனசு உள்ளவராக இருப்பார். கீழ்த்தரமான வேலைகள் செய்வதை விட்டும் சுய கௌரவத்தோடு வாழ்வார். எனவே எப்பொழுதுமே கீழ்த்தரமான மனிதநேயத்தை குறைக்கக்கூடிய கௌரவத்தை குறைக்கக்கூடிய விடயங்களில் வழக்குகளை பூசிக்கொள்ள மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனை கடந்து செல்கிறார்கள். அந்த மனிதர் தன்னுடைய ஒரு சகோதரருக்கு வெட்கப்படாத, இப்படி வெட்கப்பட்டுக் கொண்டிருக்காது என்று வெட்கப்படுகின்ற ஒருவரை பழித்து பேசிக் கொண்டிருந்தார். என்னப்பா இப்படி வெட்கமுள்ளவனா இருக்கிறார், என்ன இப்படி வெட்கமுள்ளவனா இருக்கிறார் என்று கண்டித்துக் கொண்டிருக்க தன்னுடைய சகோதரரை உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகோதரர் வெட்கம் அவருக்கு முழுக்க சிறந்ததுதான். வெட்கம் முழுக்க சிறந்த தன்மைதான். அதே போன்று வெட்கம் ஈமானில் உள்ளது, ஈமானிய பகுதி. அதே ஈமான் வெட்கம் நல்லதை தான் கொண்டு வரும் என்று பலர் இருக்கிறது. அந்த வெட்கப்படாதே, இந்த அளவு வெட்கம் உனக்கு வெட்கத்தோடு நடந்து கொள்ளாதே என்று இன்னும் ஒரு சகோதரர் அவர் பழித்து பேசுகின்ற பொழுது, அதை கண்டிக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வுடைய வெட்கம் என்பது அது இரண்டு காட்சிகளுடைய பிரயோசனம். அதாவது ஒன்று, அல்லாஹ் எப்பொழுதுமே அல்லாஹ் மிகைத்த அல்லாஹ் வேண்டான அல்லாஹ் பார்த்துக்கொள்ள சிந்தனை, எப்பொழுதுமே இதனுடைய இயங்க ஸ்தானம் எஹ்சான் என்று அல்லாஹ் பார்த்துக் கொண்டு தன்மை அது வெட்கத்திலும் உண்டாகும். ஒரு அடியான் உண்மையில் அல்லாஹ் பார்த்துக் கொண்டு சிந்தனையோடு வாழ்ந்தால் எப்பொழுதுமே அந்த ஆயத்தான காலம் யானபி அன்னல்லா யார் அல்லாஹ் பார்த்துக் கொண்டு அவருக்கு தெரியாதா? அதே நிச்சயம் அல்லாஹ் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டு ஆயத்தை கட்டுப்பட்டு நடப்பார். ஒரு அடியான் உள்ளத்தில் கொண்டு வந்தால் எப்பொழுதுமே எப்பொழுதுமே சொல் செயல் இரண்டுக்கு மத்தியில் சிந்தனை உள்ளவராக இருப்பார். சிந்தித்து பேசுவார், பேசுவார், அதாவது செய்வார். எப்பொழுதுமே இந்த வெட்கம் அவருடைய ரப்பிடமிருந்து இருக்கின்ற வெட்கம் அவரை நல்ல வழியை செயல்படுத்தும், நல்ல வழி நடத்தும். அல்லாஹ்வை நெருக்கமான விடயங்களை செய்ய வைக்கும். அதே போது அல்லாஹ் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தி அவரை அல்லாஹ்வோடு தூரமாக்கும் விடயங்களிட்டும் அவரை பாதுகாக்கும். அல்லாஹ் கோபிக்கும் விடயங்களை செய்யாமல் தடுக்கும். எனவே ரப்பு ஏவிய விடயங்களை அவர் மிஸ் பண்ண மாட்டார். அதே நேரம் தடுத்த விடயங்களை செய்யவும் மாட்டார். ஏவிய விடயங்களிலே தவறவும் எப்சென்ட் ஆக மாட்டார். தடுத்த விடயங்கள் அந்த விடயங்களில் அவர் அட்டெண்ட் ஆக மாட்டார். இரண்டாவது ஒரு பிரயோசனமான ஒரு கட்டம் தான் எப்பொழுதுமே குறைபாடு ஏற்படுகின்ற தரக்குறைச்சலுடைய ஒரு நிலைமை. ஒரு அடியான் எப்பொழுது அல்லாஹ்வுடைய உரிமைகள் கடமைகளை நிறைவேற்றும் பொழுது தன்னால் முடியுமான பிரயோஜனம் காட்டி பாடுபடுகின்ற பொழுது உண்மையிலே அவர் எந்த அளவு சொன்னால் அவர் ஞாபகத்துகளுக்கு நன்றி செலுத்தால் ஞாபகத்தை கணக்கிற்கான குறைவுள்ளவர் தான். நிச்சயமாக ஒரு அடியானுக்கு வழிபடுவது வணக்கம் பெறுவதோடு சேர்த்து அவருக்கு பன்மடங்கு அந்த துறையில ஈடுபடுவதோடு சேர்த்து நிச்சயம் அல்லாஹ்வுடைய மகத்துவம் அவருக்கு பொருத்தமான விடயங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விடயங்களை வெளிப்படுத்துவது தெரியும். எனவே எப்பொழுதுமே அது அல்லாஹ் ரப்பை பற்றிய ஒரு மகத்துவம், கம்பீரம், கௌரவமும் உள்ளத்திலே வர வேண்டும். அது வெட்கம் எப்பொழுதும் தன்னுடைய ரப்போடு சம்பந்தப்பட்டதாக உள்ளத்தில் இருந்து கொண்டே வேண்டும். மூமின்களை பொதுவாக வெட்கம் என்பது அது எப்பொழுதுமே அது ஒரு மூமினுக்கு முன்னால் ஒரு அல்லாஹ்வுடைய கடமைகள் அல்லாஹ்வுடைய கடமைகள் வரும் பொழுது அவருக்கு முன்னால் தோன்றும். எப்பொழுதுமே அவர் உள்ளத்தில் ஊடுருவும். அவரை நல்ல விடயங்களை தன்னுடைய கடமை நிறைவேற்றும் அல்லாஹ்வுடைய கடமைகள் என்னுடைய கடமை நிறைவேற்ற தோன்றும். இதே நேரம் எப்பொழுதுமே அவர் அழுத்துக்கு நாசமாகக்கூடிய மன இச்சைகளின் பக்கம் செல்லாமல் அவரை தடுக்கும், அதை அவரை பாதுகாக்கும். எந்த நேரம் அவரை அந்த மன இச்சைகளுக்கு மத்தியில் தடை ஏற்படுத்தும். எந்த சொன்னால் அவருடைய கௌரவம் குறையாத விதத்தில் அவருடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். அவருக்கு அற்பத்தன்மையும் மக்கள் மத்தியில் எழுப்பேறும் வராமல் அந்த வெக்கம் பாதுகாக்கும். அதே போன்ற வெக்கம் இருக்கிற சகோதரர்களே, சில வேளை அது ஒரு மனிதனுடைய விடயத்திலும் ஒரு நிறைவான ஒரு இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். எப்பொழுதுமே அல்லாஹ் அவருக்கு எப்படி தன்மையா இருக்கும். அது அல்லாஹ் ஞாபகத்தில் சிறந்த தன்மைதான் வெக்கம். சில வேளை அவர் நப்சோடு போராடுவதனால், நப்சை நல்ல விடயங்களை பழக்குவதனால், சுமத்துவதனால் அவருக்கு அந்த வெக்கம் பலக கூடிக்கொண்டே போகும். சம்பாதிக்கப்படும் வெக்கத்தை சம்பாதித்துக் கொள்வார். அவருக்கு இயல்பாக மாறிவிடும். அதுக்கு மேலே ஒவ்வொரு கட்ட விடயங்கள், கீழ்த்தரமான விடயங்களை விட்டுவது நினைப்பார். எல்லா சிறப்புகளையும் தேடி செய்து சிறப்பு அடைவார். வெக்கம் ஆழ்மனதிலே பதிந்து விட்டால் எப்பொழுதுமே உடல் முழுக்க அது அலங்கரிக்கும்.
அலங்கரித்துவிடும், உடலை அலங்கரித்துவிடும், செயல்கள் எல்லாம் அழகாக வெளியாகும், உடம்பு அது குறைகள் மறைக்கும், மக்கள் மத்தியிலே கண்ணியப்படுத்தும், இல்லாதபடும் அல்லாஹ்விடம் உள்ள வெக்கம் இருக்கிறது அது படைப்பிடங்களை பார்த்து வைக்கப்படும் முன்னால் மேற்கொள்ள வேண்டிய தன்மை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவியா இப்னு ஹைத் அலியை பார்த்து எப்பொழுதுமே உங்களுடைய அவுரத்தை மறைவிடங்களை முட்டுக்காலம் தொப்புள் இடைப்பட்ட பகுதி எங்குமே நீங்கள் திறக்க வேண்டாம், மறைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் உங்களுடைய மனைவியை தவிர உங்கள் அடிமைகளை தவிர சொன்னார்கள். கேட்ட யார் சொல்லலாம், நாங்கள் யாராவது சிலர் தனிமையில் சிலர் மத்தியில் இருந்தால் உங்களுக்கு முடியுமாக இருந்தால் அதை யாரும் பார்க்காத வண்ணம் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் அவுரத்தை. கேட்ட யார சொல்லலாம், எங்களுடைய தனிமையில் இருந்தால் தனிமையில் இருந்தாலும் உங்களுடைய அவுரத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் அவசியம் என்று. ஏன் தெரியுமா, நாங்கள் தனிமையில் இருந்தாலும் ஒழுக்கமாக பண்பாடாக மறைத்திருப்பதற்கு வெட்கப்படுவதற்கு அல்லாஹ் தகுதியானவன் மக்களை விட என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸோடு மேலாவது குத்பா இஸ்திக்ஃபார் துஆவோடு முடித்துவிட்டு இரண்டாவது குத்பா ஸலவாத் தக்வா வஸல் பின்னால் பொதுவாக வெட்கம் இருக்கிறது. நபிமார்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய இறைநேசருடைய நல்லடியார்களுடைய பண்பாடு அது நிச்சயமாக இது நபியர்களை இட்டு சென்றது. நபியர் அவர் உங்களை பார்த்து வெட்கப்படுகிறார். நபியர்களிடமே வெட்கம் இருந்தது என்று சூரா அஹ்ஸாப் 53 அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வெட்கமுள்ள நாணமுள்ள மனிதராக எப்பொழுதும் உடுப்புகள் மாற்றுகின்ற பொழுது, சுத்தம் செய்கின்ற பொழுது, குளிக்கின்ற பொழுது மறைந்து மக்களுக்கு விளங்காமல் மறைந்து குளிப்பார்கள். அவருடைய உடம்பிலும் எந்த பகுதியும் விளங்கக்கூடாத, மக்களுக்கு வெறும் ஆடை இல்லாமல் என்று மேனி விளங்கக்கூடாது என்று வெட்கப்படக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு பனூ இஸ்ராயீலிலே அவருடைய அந்த வெட்கத்தன்மையை பயன்படுத்தி சிலர் அவர்களுக்கு நோயினை செய்ய சில திட்டங்களை தீட்டியதாக ஹதீஸ்ல இருக்கிறது. அபூ ஸஈத் குத்ரியுல்லாஹ் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வெட்கமுள்ள இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு குமரப்பெண் தன்னுடைய அறையிலே தன்னுடைய மறைந்து இருக்கக்கூடிய சிறிய அறையிலே வெட்கத்தோடு இருப்பதை விட, அந்த குமரப்பெண்ணை விட, ஒரு வெட்கப்படக்கூடிய குமரப்பெண்ணை விட நபியர்கள் வெட்கமுள்ளவர்கள் இருந்தார்கள். ஏதாவது வெறுக்கத்தக்க ஒன்றை கண்டால் நபியர்களுக்கு அந்த அருவருப்பும் அந்த பிடிக்காதது நம்முடைய முகத்திலே அடையாளமாக தென்படும். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள்மார்களில் ஒருவரை வெட்கத்தன்மை இருந்ததை புகழ்ந்து பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்று மதீனாவிலே அவர்களை தண்ணீர் அடி கொடுத்தார்கள். அவர்கள் தந்தையிடம் போய் சொன்னார்கள், அவர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான கூலி வேலைக்காக வேண்டி அவரை பணிவிடையாளராக இருப்பதற்கான மகளை அனுப்பி கூப்பிட எடுத்தார்கள். ஆண் பிள்ளைகள் இல்லை. அந்த பெண் வரும் பொழுது, அவரை கூப்பிட வரும் பொழுது, தந்தை அனுப்பும் பொழுது வெட்கத்தோடு வந்தார். அவர்களில் ஒருவர் வெட்கத்தோடு நடந்து வந்தார் என்று அல்ல வெட்கத்தோடு வந்ததை சிறப்பித்து கூறுகிறான். கிசஸ் 25 வசனம். என வெட்கம் இருக்கிறது, அது அடியாருக்கும் பாவத்துக்கு மத்தியில் திரை, ரப்புக்கு மத்தியில் அல்லாஹ்வுக்கு மாறுசுக்கு மத்தியில் திரை. அதே போன்று அந்த வெட்க குறைபாடு இருக்கிறது ஒரு துப்பாக்கியத்தை அடையாளம், மூதவித்தக்கூடிய அடையாளம், எப்பொழுதுமே உள்ளம் செத்ததற்காக மரணித்ததற்கான அடையாளம். எனவே ஹயா என்ற வார்த்தை ஹயாத் என்ற சொல்லுங்க, ஹயாத் என்றால் வாழ்க்கை, உயிர். எனவே உயிர் என்ற வார்த்தை ஹயாத் என்ற வார்த்தை ஹயா இருக்கிறது. கடைசி அங்கே தா இங்கே ஹம்சா. எனவே யாரிடம் வெக்கமில்லையோ அவர் வாழ்ந்து மரணித்தவர் போன்றுதான். வெக்கம் இருக்கிறது, ஹயாத் என்று சொல்லுங்க பிறந்த சொல். எனவே உண்மையான உயிருள்ள உள்ளம், அவருடைய உள்ளம் உள்ளவர் வெட்கமுள்ளவராக இருப்பார். அது உண்மையிலே கெட்ட விடயங்களை விட்டு தடுக்கும். அவரை உள்ளம் உயிரோடு இருப்பதற்கிறது, கெட்ட விடயங்களை உள்ளத்தை பாழாக தடுக்கும். எனவே யாரிடமும் வெக்கம் காட்டப்படுமோ அவர் நாடே செய்வார். அவர் தீய செயலில் ஈடுபடுவார், அற்பமான செயலில் ஈடுபடுவார், அவர் பானக்கிழமை விஷயங்களில் ஈடுபடுவார். முஹம்மது முன்னைய கால ஆரம்ப கால நபித்துவத்தின் பேச்சின் நபித்துவங்களுடைய பேச்சின் சாராம்சத்தில் மக்கள் பெற்ற சாராம்ச படிப்பினை என்ன தெரியுமா? நீ வெக்கம் இல்லாவிட்டால் வேண்டியதை செய், உன்னிடம் வெக்கம் இல்லாவிட்டால் வேண்டியதை செய். என வெக்கம் இல்லாத நாடு விரும்பியவன் செய்வான். எதிர்விட்டு பொதுவாக பாவங்களை விட்டு தடுப்பது சிறந்த குணம் வெக்கம் தான். வேறு அதுதான் சிறந்த போதியாக குணம். இமாம் முஜாஹித் ஜப்ரஹிம் சொன்னார்கள், ஒரு முஃமின் உண்மையிலே ஒரு முஃமினிடம் அவருடைய வெக்கம், அதாவது வெக்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரு முஃமினிடம் வெக்கத்தன்மை மட்டும்தான் இருக்கிறது என்றால் அது அனைத்து பாவங்களை விட்டு வரைப்பாக அதுவே போதும். அழகான ஒரு கவிதை சொல்கிறார்கள், எத்தனையோ கெட்ட செயல்கள் அதில் ஈடுபடுவதை விட்டு என்னை தடுத்தது வெக்கம்தான். எனவே வெக்கம் இருக்கிறது நோய்க்கு மருந்து போன்றது. அதே நேரம் வெக்கம் சென்று விட்டால் மருந்து இல்லாமல் ஆகிவிடும், நோய்க்கு மருந்து இல்லாமல் போய்விடும். பாவங்கள் நோய் போன்றது, அந்த பாவத்துக்கான மருந்து வெக்கம். எனவே எப்படி ஒரு புத்திசாலி தன்னுடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் இல்லாமல் ஆகிக்கொள்ள முடியும், வெட்கத்தை இழந்து கேவலமான ஆடை அணிய முடியும், இழிவுக்கு முகம் கொடுக்க முடியும் என்று கேட்டுவிட்டு எப்பொழுதும் பாவங்கள் செய்து தனக்கு அழுக்குகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கிறது. அது உண்மையிலே சந்தேகத்துக்கிடமான கெட்ட எண்ணங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் நடக்கும் பொழுது அவர் வெக்கம் இல்லாத என்பதற்கான வெளிப்பாடு தான். முஸ்லிம்களை பொதுவாக அது ஒரு வெக்கம் என்பது ஒரு ஆணுடைய அணிகலன். அதன் மூலம் அதனுடைய உரிமைகளை நிறைவேற்றுவார், தீனை பின்பற்றுவார், பரிபூர்ணப்படுத்துவார், மக்களுடைய பழக்க வழக்கங்களை பேணிக் கொள்வார், மக்களோடு மனிதத்தன்மை நடந்து கொள்வார் என ஒரு பெண்ணுக்கு அழகு. அந்த வெக்கத்தின் மூலம் பெண்ணுக்கு ஒரு ரோஷம் இருக்கும், வெக்கம் இருக்கும். அவருடைய பாதுகாப்பும் வெக்கத்தில் இருக்கிறது. அதே போல அவருடைய அந்த பெண்மை என்ற அந்த பெண் என்ற தன்மையும் வெக்கத்திற்குள் தான் அடங்கியிருக்கிறது. எனவே யார் வெக்கத்தோடு இருப்பாரோ தீனை பாதுகாப்பார்,
மனிதத்தன்மை பாதுகாப்பார், மக்கள் சிறந்த மிகவும் சந்தோஷத்துக்குரியவராக இருப்பார், சிறந்த கண்ணியமான வாழ்க்கை உள்ளவராக பாராட்டுக்குரியவராக இருப்பார். யாருடைய வெட்கம் இருக்காது, அவருடைய தீனை பாலாக்கி அவருடைய மனிதத்தன்மையும் இழந்து அதே போல அவருடைய சுபாவம் எல்லாம் கெட்டுப்போய் சுபாவம் எல்லாம் தவறி கெட்டுப்போய் அவர் அந்த கைசேதத்தில் அவருடைய வாழ்க்கை முடியும் என்று இறுதியாக சொல்லி இன்னும் துவா பிரார்த்தனை ஸலவாத்தோடு தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்.